வணக்கம். மனிதர்களாக நம் எல்லோரிடமும் நிறைய அன்பு இருக்கு. மனிதர்களாக நாம் எல்லோருமே நம்மிடம் இருக்கும் அன்பை பிறரிடம் பகிர்ந்து கொண்டிருப்போம். அதேபோல பிறரிடமிருந்து பெற்றுக்கொண்டும் இருப்போம். அது எந்த விதத்தில் நிகழுது, எப்படி நிகழுதுன்னு நம்மால சரியாக புரிந்து கொள்ள முடியாது. நம்ம குழந்தையாக இருக்கும்போது அது நம்மை அறியாமல் நிகழ்ந்திருக்கும். நாம் வளர வளர நாம் இன்னார் அப்படின்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ளும்போது மெல்ல மெல்ல அன்பு குறித்த புரிதலும் மாறும். அன்புனா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் கொடுக்கப்படணும்னு நம்ம ஒவ்வொருவருமே சில எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை உருவாக்கி கொள்வோம். நாம் பெண்ணாக இருந்தோம் அப்படின்னா பெண்ணாக அமைதியாக இருக்கணும், சத்தம் போடக்கூடாது, அடக்கமாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இருந்தால் நம்ம மீது அன்பு செலுத்துவாங்கன்னு நாம் நினச்சிக்குவோம். அதேமாரி ஆணாக இருந்தால் ஒழுக்கமாக இருக்கணும், இப்படிலாம் நிறைய புத்திமதிகள் தரப்படும். நாமளும் அதை நம்ப தொடங்கிடுவோம். அப்போது உண்மையில் நாம் மற்றவர்கள் விரும்புவார்கள். ஒரு ஆண் குழந்தை ஒழுங்காக இருக்குது அப்படின்னா அதை மதிப்பாங்க. ஒரு பெண் குழந்தை ஒழுக்கமாக இருக்குன்னா மதிப்பாங்க. சமத்து அப்படிம்பாங்க, செல்லக்கட்டி, சக்கரைக்குட்டி இல்லையா? அதுக்கேற்றாற் போல் நம்மளுடைய மதிப்பு நிறைய கிடைக்கும். நல்ல குழந்தைன்னா நிறைய பேர் விரும்புவாங்க, நிறைய சாக்லேட் கிடைக்கும். ஸோ நம்ம இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம அறியாமல். ஸோ மெல்ல மெல்ல அதன் அடிப்படையில் அன்பு குறித்த புரிதலும் மாறிக்கிட்டே வரும். அப்போது நம்ம வளரும்போது என்ன ஆகும்னா, நாம் ஒரு ஆணையோ பெண்ணையோ துணையாக தேடும்போது நம்ம எல்லோரிடமும் சில எதிர்பார்ப்புகள் உருவாகி இருக்கும். இதில் நாம் படிக்கும் புத்தகங்கள், நாம் பார்க்கும் சினிமாக்கள், நம்முடைய நண்பர்கள், மற்றவர்களின் வாழ்க்கை இதெல்லாமும் ஒரு காரணமாக இருக்கும். அப்போது முதலில் நாம் காதல் வயப்படும்போது, யாரிடமாவது பிரியம் கொள்ளும்போது அந்த அன்பு குறிப்பிட்ட விதத்தில் தரப்படும், நாம் குறிப்பிட்ட விதத்தில் நம்முடைய அன்பை தருவோம்னு நாம் எதிர்பார்த்துட்ருப்போம். அது தொடக்கத்தில் சிக்கல் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அது புதுசு. ஒரு உறவு, ஒரு உண்மையான ஆழமான, அதுவும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உருவாகும் உறவு என்பது முதல் முறை உருவாகும்போது யாருக்கும் ஒன்றும் புரியாது. எல்லாமே புதுசாக இருக்கும், ஒரே ஆச்சரியமாக, பிரமிப்பாக இருக்கும், பரவசமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நாள் ஆக அதன் பிறகு தான் ஒவ்வொருவருடைய சுயரூபமும் தெரிய வரும். ஏன்னா நாம் இன்னொருவரை சந்திக்கும் போது அவங்களிடம் நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும்தான் பார்ப்போம். அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நாம் நினைக்கிறோமோ அதை மட்டும்தான் வெளிப்படுத்துவோம். ஸோ நம்முடைய உண்மையான சுயம் அவங்களுக்கு தெரியாது. அதை போலவே தான் அவரும் இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் நெருக்கமாக தொடங்கும்போது, சேர்ந்து வாழ தொடங்கும்போது நம்ம இன்னொருவரை பற்றி நுட்பமாக தெரிய வருவோம். அதன் பிறகு அந்த ஒரு ஈர்ப்பு மெல்ல குறையத் தொடங்கும். அதனால தான் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்லுவாங்க. பொதுவாக காதல், நட்பு போன்ற உறவுகளில் இது அவ்வளவு எளிதில் நிகழாது. ஏன்னா அங்கே நாம் ஒருவரோட 24 மணி நேரம் செலவிடுவது கிடையாது இல்லையா? ஒரு நாளில் சில மணி நேரங்கள் தான் செலவிடுவோம். அப்போது நாம் யாராக வெளிக்காட்டுமோ அப்படி நம்மளை வெளிக்காட்டி கொள்ள முடியும். அது சிக்கலே இருக்காது, இயல்பாக வந்துடும் அது. ஆனால் அதெல்லாம் திருமணத்தில் முடியும் போது தான், சேர்ந்து வாழ தொடங்கும் போது தான் அந்த வித்தியாசங்கள் புரிய தொடங்கும், ஏமாற்றங்கள் ஏற்பட தொடங்கும். அதுவும் திருமணங்கிறது இந்தியாவை பொறுத்தவரை, இந்தியர்களை பொறுத்தவரை ஒரு வாழ்நாள் பந்தம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 3 மாதம் கழித்து எல்லாம் உண்மையான சுயரூபம் தெரிய வரும்போது என்ன பண்ணுறது? அன்பு இல்லாட்டியும் சேர்ந்து வாழ வேண்டியதாக இருக்கும். அதனால தான் கல்யாணம் ஆகின உடனே கேட்க தொடங்குவாங்க, ஏதாவது விசேஷம் இருக்கான்ட்டு. ஏன்னா அதுக்குள்ளே குழந்த பிறந்துருச்சுன்னா அப்புறம் அந்த குழந்தைய மையமாக வச்சு அதோட வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது, அப்புறம் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படிலாம் நினச்சிட்டு சேர்ந்து வாழ தொடங்குவாங்க. இல்லை குழந்த பிறக்கலைன்னா அதையே காரணம் காட்டி பிரிவதற்கும் வாய்ப்பு இருக்குது. உண்மையான அன்பு இல்லைன்னா அதுவும் சாத்தியம் உண்டு. இப்போ இதெல்லாம் நம்ம நுட்பமாக கவனிக்கணும். நாம் அன்புன்னு நாம் நினைப்பது உண்மையான அன்பு கிடையாது. இப்போது சூரிய ஒளி இருக்குது, சூரிய ஒளியில் எல்லா விதமான கதிர்களும் இருக்குது. 7 வர்ணங்கள், அகச்சிறப்பு கதிர்கள், புற ஊதா கதிர்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மிருகமும்
தனக்கு என்ன தேவையோ அந்த கோணத்துல தான் சூரிய ஒளியை பார்க்கும். நம்மால் 7 வர்ணங்களை பார்க்க முடியும். வௌவாலால் எதையும் பார்க்க முடியாது, அது காதால் கேட்டும். அதே சமயம் தேனீக்கள் போன்றவை வந்து பார்த்திங்கன்னா புற ஊதா கதிர்களை கவனிக்கும் திறன் கொண்டவையாக இருக்கும். இப்போ இப்படி நாம் அன்புன்னு என்பது ஒன்று தான். அது சூரியனிலிருந்து வரும் அந்த வெம்மை, அன்புக்குன்னு ஒரு வெம்மை, ஒரு ஆறுதல், ஒரு இதம் இருக்குது. அது என்றுமே மாறாது. அது எல்லா மனிதரிடமிருந்தும் அடிப்படையாக நம்மிடமிருந்து வெளிப்படும் எனர்ஜியே அன்புன்னு சொல்லலாம். ஒரு நல்லா எனர்ஜெட்டிக்காக இருந்தாலே அவரை பார்க்குறக்கு நம்மளுக்கு பிடிக்கும் இல்லையா? ஏன்னா அது ஒரு குழந்தைய பார்த்திங்கன்னா அது விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு மனசுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி உருவாகும். ஏன்னா அதோட மகிழ்ச்சியை நாமளும் கிரகித்து கொள்வோம். அந்த எனர்ஜியை நம்மாலும் ஈர்த்து கொள்ள முடியும். அப்போது முழுமையாக ஒரு எனர்ஜி வெளிப்படுது, தங்கு தடை இல்லாமல் ஒரு இடம் வெளிப்படுது. அவர் பொய் சொல்லாமல், போலித்தனம் இல்லாமல் உண்மையாக அதை வெளிப்படுத்துகிறாருன்னா அதை நம்முடைய ஆழ்மனம் புரிந்து கொள்ளும். அதனால தான் நம்ம குழந்தைகளை விரும்புகிறோம், குட்டி மிருகங்களை விரும்புவோம். ஏன்னா அவற்றிலாம் நம்ம எந்த பொய்ய போலித்தனமும் இருக்காது, நம்முடைய அன்பை பெறணும்னு நடிக்காது, தேவையில்லாமல் வம்பு வாங்காது. எதுன்னு பண்ணாலும் அது ஒரு உண்மை இருக்கும். அப்போது நாமளும் குழந்தையாக இருக்கும்போது நம்மிடமும் அந்த அன்பு வெளிப்பட்டிருக்கும். அந்த அன்பு மற்றவங்களும் நம்மளுக்கு தந்திருப்பாங்க. ஆனால் வளர வளர அது குறித்த புரிதல் நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். உண்மையான அன்பை நாம் வெளிப்படுத்துவதற்கும் உணர்வதற்குமான வாய்ப்பு குறைந்து கொண்டே போகும். நான் எப்போதுமே சொல்வது என்னென்னா, உளவியல் கோணத்தில் நம் எல்லோருக்குள்ளும் முழுமையாக வளராத ஒரு அகக்குழந்தை இருக்குது. ஏன்னா குழந்தை வளர்ந்து பக்குவமாவதற்கு பல வருடங்கள் ஆகும். அது வரைக்கும் யாரும் குழந்தையாக வச்சு பராமரிச்சுட்டு இருக்க முடியாது. இப்போது உதாரணத்துக்கு எழுத்தாளர் கீரா, அவர் 100 வயதுக்கு மேலே, அவர் குழந்தையாக இருக்கும்போது அவர் சொல்லியிருப்பார், அவர் அம்மாக்கிட்ட 5 வயசு வரைக்கும் பால் குடிச்சிட்டு இருந்தாங்கன்னு. அதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப சாதாரணமான விஷயம். ஏன்னா பள்ளிக்கு வேண்டியது இருக்காது, திண்ணை பள்ளிக்கூடமாக இருக்கும், வீட்டுக்கே வந்து சொல்லி கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்தது. இன்றைக்கி அது சாத்தியமாக யோசிச்சு பாருங்கள். இப்போ என்னுடைய மகளை வந்து 1 வயசில் நாங்கள் டே கேருக்கு விட வேண்டியதாக இருந்தது. ஏன்னா இன்று நம்ம குழந்தைகள், நம்ம நேரம் இருந்தாலும் குழந்தைகளை கவனித்து கொள்ளும் திறன் நம்மளுக்கு இல்லை. வாழ்க்கை நிறைய விதங்களில் மாறிடுச்சு. அப்போது நாம் எல்லாமே அதற்கான ஏற்கனவே பலியிடப்பட்டு விட்டோம். இந்த மாற்றங்கள்லாம் நம்ம காலத்துலேருந்தே உருவாக தொடங்கிருச்சு. நம்முடைய பெற்றோர்களுக்கு, நம்முடைய முன்னோர்களுக்கு கிடைத்த அளவு போதுமான கவனமும் அன்பும் ஆறுதலும் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. தலைமுறை அது குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னொரு கோணத்தில் அது தேவையும் கூட. ஏன்னா அளவுக்கு அதிகமான அன்பு தரப்பட்டுச்சுன்னா அந்த குழந்தை தன்னை அம்மாவோடு அப்பாவோடு அதீதமாக பிணைத்து கொள்ளும். ஏன்னா எந்த குழந்தையும் சுதந்திரமாக வளர விரும்பாது. இன்னொருவரை சார்ந்து வாழ்ந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இல்லையா? அப்போது அந்த அதே சமயம் அந்த போதுமான பக்குவத்தில் அதை கரெக்டாக வெளியில் வைக்கணும், அதை குழந்தைக்கு சொல்லித்தரணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாமே உளவியல் ரீதியாக மிக முக்கியம். குழந்தை வளர்ப்புங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்போ முன்னாடியே சொன்னது போல் அந்த அன்பை, அந்த கள்ளங்கபடமற்ற எதிர்பார்ப்பற்ற அன்பை சிறு குழந்தையாக இருக்கும்போது நம்ம எறியாமல் நம்ம வெளிப்படுத்தியிருப்போம், நாமளும் உணர்ந்திருப்போம். அப்போ வளர வளர நாம் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, நமக்குள்ளே இருக்கும் அந்த அகக்குழந்தை, அந்த குழந்தைத்தனம், அந்த குழந்தைக்கான ஏக்கம், அந்த சிரிப்பு, விளையாட்டுத்தனம் எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. வெளியில் உருன்னு மூஞ்சியை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மனிதராக போலித்தனமாக வாழ வேண்டியது இருக்குது. கவனித்து பார்த்தீங்கன்னா இது வந்து படித்தவர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கும். ஏன்னா கல்விங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயற்கையான விஷயம். நம்ம பள்ளிக்கு போவது, அந்நிய மனிதர்களை சந்திப்பது, அவர்களோட பேசுவது, இதெல்லாமே நாம் வேறு மனிதர்களோட புரிதலை நம்மளுக்கு தரும். அப்போது மெல்ல 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 என்ன ஆகும்னா, நாம் அந்த அந்த அன்பு பற்றின புரிதலும் அந்த உணர்வுகள் எல்லாமே மாறத் தொடங்கும். அதே சமயம் அந்த பள்ளி பருவம் அதெல்லாமே யாருக்கும் மகிழ்ச்சி தருவதாக இருக்காது. ஏன்னா நாம் யாரும் விரும்பி பள்ளிக்கு போக மாட்டோம். பெரும்பாலும் கட்டாயப்படுத்தி தான் அனுப்பி வைப்பாங்க. அப்போது அது ஒரு அன்பான சூழலாகவே நம்மளுக்கு தெரியாது. ஒரு சிறை போல் நம்மளுக்கு தோன்றும். இப்போது இதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். நம்ம எப்படி நாம் அன்பை
கவனிக்கிறோம், அன்பை புரிந்து கொள்கிறோம், வெளிப்படுத்துகிறோன்னு கவனிச்சு பாருங்க. சொல்லுவாங்க, அடிக்கிற கை தான் அணைக்கும்பாங்க. ஒரு விதத்தில் அது சரிதான். ஏன்னா கோபப்படுவதற்கு கூட அன்பு இருக்கணும், உரிமை இருக்கணும். நம்மளிடம் உரிமை இல்லாத ஒருவரிடம் நம்மால் கோபப்பட முடியாது. ஏன்னா கோபப்பட்டால் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேசணும், சமாதானப்படுத்த வேண்டியது இருக்கும். அப்போது அதுக்காவது அன்பு வேணும். அந்த கோணத்தில் அது சரிதான். ஆனால் இன்றைய காலத்தில் அதை நாம் ஏற்றுக்கொள்வோமா? பலார்னு ஒரு அறை விட்டுட்டு உன்னை இந்த அறையை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குவோமா நம்ம? இன்றைய காலகட்டத்துக்கு அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ அது அன்புக்கான ஒரு வெளிப்பாடு கிடையாது. கடந்த காலத்தில் அதை ஒத்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது இருக்குது, இந்த புரிதலை எல்லாமே. அப்போ அன்பு பற்றிய நம்ம பார்வையை நாம் கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ இந்த இடத்துல தான் நான் எதிர்பார்ப்பற்ற அன்பை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நாம் பெரும்பாலும் அன்புன்னு சொல்லுவது பார்த்திங்கன்னா ஒரு விதமான பண்டமாற்று தான். உனக்கு இது கொடு, நான் அது தர்றேன் அப்படிங்கிறது தான். என்னிடம் இது நிறைய இருக்குது, நான் அதை தரேன், உன்னோட அது நிறைய இருக்குது, நீ எனக்கு கொடு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வாழ்க்கையே பார்த்திங்கன்னா ஒரு நுகர்வு வாழ்க்கையாக மாறிடுச்சு. இப்போது நம்மளுக்கு கடந்த காலங்களில் சில பொருட்கள்லாம் நம்மளுக்கு தேவைப்படுனா நம்மளால் வாங்க முடியாது, யாராவது கொடுக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் யாராவது உதவி செய்யாமல் வாங்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு டெலிஃபோன் என்பதே பல வீடுகளில் இருக்காது. யாரோ ஒரு 2 வீட்டில் டெலிஃபோன் இருக்கும் ஒரு ஏரியாவில். ஏதாவது அவசரம் அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் கேட்டு ஃபோன் பண்ணணும், இல்லை அவங்க நம்பரை கொடுப்போம், அவங்க யாராவது அவசரத்துக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் வசதிகளை தந்தது. ஒரு விதத்தில் அதெல்லாம் நம்மளை சம்மந்தமே இல்லாத மனிதர்களோட தொடர்பு படுத்துது இல்லையா? நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு வெளியூர் போயிட்டோம்னா என்ன ஆச்சு ஏதாச்சும் கூட தெரியாது. அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாவது சொல்ல முடிஞ்சுது. அப்போது தொலைவில் இருக்கும் மனிதர்களோடு நம்மளால் தொடர்பு கொள்ள முடிந்தது. ஆனால் அருகில் இருக்கும் மனிதர்களை அது விலக்கி வைக்க தொடங்குச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் டெலிஃபோன் இருக்குது அப்படின்னா அது ஒரு வசதி, அதே சமயம் ஒரு தொல்லையும் கூட. ஏன்னா நம்மளுக்கு சம்மந்தமில்லாத நேரத்தில் சம்மந்தமில்லாத மனிதர்களுக்கு ஃபோன் வரும். சம்மந்தமில்லாத மனிதர்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும், வீட்டுக்குள்ளே அனுமதிக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நம்முடைய எனர்ஜியை, நம்முடைய இயல்பான வாழ்க்கையை பாதிக்கும். அதெல்லாம் ஒரு எரிச்சலை தரும் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் முதல்ல சாத்தியமாக இருக்குமா? நம்ம வீட்டுக்குள்ளே அந்நிய மனிதர்களை எளிதில் அனுமதிப்போமா இப்போது? அப்போது அந்த காலத்தில் அதெல்லாம் நடந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அது எப்படி மாறி வந்துக்கிட்டு இருக்குன்ட்டு. ஸோ நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது நண்பர்கள் வீட்டுக்கெல்லாம் எந்த கேள்வியுமே கேட்காம போக முடியும். அவங்க வீட்டிலையே ரொம்ப நேரம் செலவிடுவோம். சாப்பிட்ற நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவோம், தூங்குகிற நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவோம். பெரும்பாலும் மற்ற நேரங்களில் நாங்கள் நண்பர்களோடு இருப்போம், நண்பர்கள் மற்ற இடத்துல இருப்போம். அதில் எந்த தயக்கமும் கூச்சமும் இல்லாமல் இருந்தது. இன்று அதையெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்முடைய குழந்தையை நாம் அப்படியே கழுகு பார்வையில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். யார் எப்படி பார்க்குறா, என்ன பார்க்குறா, ஏன்னா காலம் மாறிக்கிட்டு இருக்கு. அப்போது அன்பை குறித்தும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இவ்வளோ அன்பை பற்றி பேசுகிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அப்போ அன்பே கிடைத்தது இல்லையா? யாருமே என்னிடம் அன்பு செலுத்தியது இல்லையான்னு நினைக்கலாம். உண்மையில் பலரும் என்னிடம் அன்பு செலுத்தி இருக்காங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா அதை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்னால். என்ன காரணம்னா ஏற்கனவே சொன்னது போல தான், அன்புனா எப்படி தரப்படணும்னு நம்மளிடம் சில எதிர்பார்ப்புகள் இருக்குது. இப்போ என்னோடய அம்மாவிடம் இருந்து எனக்கு கிடைக்காத அன்பை தான் நான் வெளியில் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்போது அன்னையின் அன்பு எப்படி இருக்கும்னு நம்மளிடம் எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? அது என்ன? எதிர்பார்ப்பற்ற அன்பு. அம்மாவுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்னு நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு தெரியணும். நம்மளுக்கு அழுதோன்னா பசிக்குதா, வயிற்று வலியில் அழுகிறோமா, தூக்கம் வருதா, உடம்பு வலிக்குதா, என்னன்னு ஒரு நல்ல அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தான் நம்மளை கவனிப்பாங்க. அந்த அம்மாவின் கவனிப்பின் மூலமாக நாம் நம்மளையே அறிந்து கொள்வோம். இப்போ குழந்தை கேட்டால் தெரியாது, அது அழுதுட்டு இருக்கும். ஓ மணி 8 ஆச்சு, நேரம் உனக்கு பசிக்கும், அதான் நீ அழற அப்படிங்கும்போது தான் குழந்தைக்கே புரியும். ஓ இது பசி போல் இருக்குது, அதுக்கு தான் அதுதான் ஒரு அன்னீசினஸை கொடுக்குதோன்னு அப்போ தான் குழந்தை புரிஞ்சுக்கும். இல்லை உனக்கு தூக்கம் வருது, ரொம்ப நேரம் விளையாண்டுக்கிட்டு இருந்த, வா தூங்க போகலாம் அப்படின்னாங்கன்னா அப்போ அந்த குழந்தைக்கு புரியும். ஓ நம்ம ரொம்ப நேரம் விளையாண்டோம்னா அப்போ டயர்ட் ஆயிடுவோம் போல் இருக்கு, தூக்கம் வருதுன்ட்டு. அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. உதாரணத்துக்கு தெரிந்த ஒரு
வெள்ளைக்கார தோழி, அவங்க குழந்த ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த பெண் ஏப்பம் விட்டாங்க. ஏப்பம் விட்டோடனே அந்த குழந்த ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துச்சு அவங்கள. உடனே அவங்க சொன்னாங்க, இது தான் ஏப்பம், இது சாப்பிடும்போது தண்ணி குடி இந்த மாதிரி சில சமயங்களில் வரும் அப்படின்னு ரொம்ப நேரம் அதை விளக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சொன்னாங்க, நம்ம அது சொல்லலைன்னா அவங்களுக்கு புரியாது, பல சமயம் அவங்களுக்கு ரிப்பீட் பண்ணணும். ஏன்னா வெள்ளைக்காரங்களுக்கு வந்து அதெல்லாம் கற்று தந்திருக்காங்க, அவங்க கற்றுக்கிறாங்க குழந்தை வளர்ப்பது எப்படின்னுலாம் அந்த புரிதல் இருக்குது. ஏன்னா அவர்கள் வந்து குழந்தையை தன்னுடைய உடைமையாக கருதுவதில்லை. அவங்க வந்து குழந்தையை பெற்றுக்கொள்வது தங்களுடைய பெண்மையை நிரூபிப்பதற்காக, ஆண்மையை நிரூபிப்பதற்காக, தங்களுடைய சொத்தை காப்பாற்றுவதற்காக, சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை, பெயரை பெறுவதற்காக கிடையாது. அது வந்து ஒரு பொறுப்புன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களாக முடிவெடுத்து தான் திருமணம் செய்து கொள்கிறார்கள், குழந்தை பெற்றுக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைய எப்படி வளர்த்துருங்கிற ஒரு புரிதலும் அவங்களுக்கு இருக்குது. இப்போ நம்மளுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது இல்லையா? நம்மளுக்கு யார் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? நம்ம சொல்லித்தரும் அளவுக்கு நம்ம அம்மா அப்பாவுக்கு என்ன தெரியும்? அப்போது இது இது இதெல்லாம் தான் ஒரு மாதிரி குழப்பமான ஒரு தேவையாக நமக்குள்ளே இருக்கும். நம்ம எல்லோருக்குள்ளேயுமே ஒரு ஏக்கம் இருக்கும், அன்புக்கான ஏக்கம். ஆனால் அது என்ன ஏதுன்னு தெளிவாக சொல்லவே முடியாது. அதே சமயம் அதை வெளிப்படுத்துவதும் கஷ்டமாக இருக்கும். வேறு யாராவது தந்தாலும் ஏற்றுக்கொள்வது சிரமமாக இருக்கும். ஏன்னா நம்ம வெளிப்படுத்தினா ஏதாவது குறிப்பிட்ட விதத்தில் வெளிப்படுத்தணும். யாராவது நமக்கு அன்பு தந்தாங்களும் அதை நாம் யாராக இருக்கோம், நம்ம வயசு என்ன, நம்முடைய தேவை என்ன, அவர் யார், அவருடைய வயசு என்ன, இதன் அடிப்படையில் தான் அமைந்திருக்கும். அப்போது அந்த முன்னாடியே சொன்னது போல் சூரிய ஒளியிலிருந்து வரும் அன்பு நாம் என்ன பண்ணுறோம், பச்சை கலராக வேணும், மஞ்சள் கலராக வேணும்னு ஒரு குறிப்பிட்ட நிறத்தில் எதிர்பார்க்குறோம், குறிப்பிட்ட வடிவத்தில் தர பார்க்குறோம். அப்போவே அந்த அன்பு திரிபடைந்துடும். ஏன்னா அதை மாற்றுவதற்கு நம்ம அகங்காரத்தை பயன்படுத்தணும், தன்முனைப்பை பயன்படுத்தணும், சிந்திக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்பு நம்ம மற்றவரிடமிருந்து பெற்றாலும் அதை உண்மையான அன்பாக உணர முடியாது. எல்லோருடைய அன்பும் பெரும்பாலும் எதிர்பார்ப்புகள் கொண்ட அன்பு. அதை எதாவது எதிர்பார்த்து தான் எல்லாருமே செய்கிறாங்க. இல்லை நம்ம மீது பாவப்பட்டு பரிதாபப்பட்டு அன்பு செலுத்துவாங்க. இப்போ அன்புங்கிறது ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளை கட்டுப்படுத்துவதற்கும் பயன்படுது. நான் உன் மீது அன்பு செலுத்தியிருக்கேன், உனக்காக இவ்வளோ செஞ்சுருக்கேன், நீ எனக்கு என்ன செஞ்சேன்னு பிளாக்மெயில் பண்ணுவாங்க அதை வச்சு. ஸோ இப்படி அன்பை வந்து எல்லா விதத்துலேயும் ஒரு விதமான பொருளை போல் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நாம். இப்போ அதனால தான் எனக்கு பல பேர் உதவி செஞ்சுருந்தாலும் வழிகாட்டியெல்லாம் இருந்திருந்தாலும் எனக்கு ஒரு ஆழமான கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது. இது உண்மையில் அன்பா? இவர் உண்மையில் அன்பு கொண்ட மனிதரா? இதுதான் உண்மையான அன்பா? இப்போது அதை நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், தேடிக்கிட்டே இருந்தேன். இப்போ அதன் அடிப்படையில் தான் நான் இந்த புரிதல்களை வந்து அடைந்திருக்கேன். ஏன்னா அன்புங்கிறது நம்மிடம் இருக்கும் எனர்ஜி, அவ்வளவுதான், பீரியட். நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தது, மனதில் எந்த குழப்பமும் இல்லாத இருந்ததுன்னா நம்முடைய உயிராற்றல் தங்குதடை இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கும். அப்போது நாம் யாராக இருப்போமோ அதுவாக இருப்போம். ஒரு மிருகத்தை எடுத்துக்கோங்க, ஒரு புலியோ மானோ அதுவாக இருக்குது, அது எந்த வேஷமும் போடுறது கிடையாது. மான் தன்னை கொம்பை வந்து அழகுபடுத்திக்கிட்டு கால்களுக்கெல்லாம் நெயில் பாலிஷ் போட்டு காலை தூக்கி காமிக்காது புலிக்கு, இங்கே பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்கேன்ட்டெல்லாம். ஸோ அதுவாக இருக்கும். அதை போல் நமக்குள்ளே இருக்கும் அந்த உயிராற்றல், நமக்குள்ளே துக்கம் குறைந்து வலிகள் நீங்கி இயல்பாக இருக்கும்போது, உடல் முழுமையான ஆரோக்கியமாக இருக்கும்போது உயிராற்றல் தங்கு தடை இல்லாமல் வெளிப்படும். அப்போது நம்மிடமிருந்து வெளிப்படுவது எதிர்பார்ப்பற்ற அன்பு. இப்போ அதுதான் நான் பல விதங்களில் எனக்குள்ளேருந்து வெளிவர முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தது இவ்வளோ காலமாக. அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. ஏன்னா அன்பை நம்ம சரியான விதத்தை வெளிப்படுத்தணும், இல்லாட்டி கோமாளி போல் முட்டாள் போல் தோன்றுவோம். அப்போ அதையெல்லாம் நம்ம பயிற்சி செய்ய வேண்டியது. அது எப்படி சரியான வழின்னு தெரியும், நம்ம முயற்சி செஞ்சு பார்க்கணும். அது முயற்சி செய்கிறது அகங்காரத்தின் மூலமாக தான் அது நிகழும். இப்போ அகங்காரத்தை கொண்டு ஏதாவது செய்வோம், அது சரியாக போய் சேர நம்மளுக்கு அது தெரிய வரும், இதுதான் நான் செய்ய வேண்டிய செயலா அப்படின்ட்டு. இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து, நம் எல்லோருக்குமே ஒரு சுய தர்மம், ஸ்வதர்மம்னு ஒன்று இருக்குது. அதாவது தர்மம்ங்கிறது சமூகத்தில் நம்ம வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறது,
சுயதர்மம், ஸ்வதர்மம்ங்கிறது ஒரு தனி மனிதன் என்ன செய்யணுங்கிறது. அதை கண்டுபிடிச்சா தான் நம்ம திருப்தியாக உணர்வோம். அந்த ஸ்வதர்மம் நம்மளுக்கு சரியாக, கச்சிதமாக நமக்கு தெரியும் போது தான் நாம் தங்கு தடையில்லாமல் நம்முடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். அது ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்துவம் மிக்கது. ஒருவருக்கு நன்றாக பாட வரலாம். அப்போ அவர் தன்னிடம் இருக்கும் அன்பை பாடலாக வெளிப்படுத்த முடியும். இன்னொருக்கு ஆட வரலாம். இன்னொருத்தருக்கு ஓவியம் வரையலாம். ஸோ இது எல்லாமே அவர்கள் அன்பை வெளிப்படுத்தும் விதம். இன்னொருவருக்கு வேலை செய்வது கூட அவர் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கலாம். கலீல் ஜிப்ரானின் ஒரு அருமையான வரி இருக்கு. வேலை என்பது அன்பின் கட்புலனாகும் வடிவம். இப்போ வேலை செய்வதன் மூலமாக நம்முடைய எனர்ஜியை, நேரத்தை, வாழ்க்கையை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். சம்பளத்துக்காக வேலை செய்யாமல் ஒரு பிரியத்தோட, அக்கறையோட, அனுசரணையோட வேலை செய்யும்போது அந்த வேலைக்கான மதிப்பே அதிகமாக இருக்கும். இப்போ இப்படி நாம் கண்டுகொள்ளணும். நம்முடைய ஸ்வதர்மம் எது அப்படின்னு கண்டுகொள்ளும் போது நம்மால் எதிர்பார்ப்பற்ற அன்பை வெளிப்படுத்த முடியும். இப்போ எவ்வளோ பேர் இதுக்கெல்லாம் முயற்சி செஞ்சுருக்கோம், அவ்வளோ புரிஞ்சுருக்கோம், யோசிச்சு பாருங்கள். எல்லோரும் எதையுமே புரிஞ்சிக்காமல் நம்ம போக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய அப்பா அம்மாவுக்கு தெரியுமா உண்மையிலே நம்மளுக்கு என்ன வேணும்னு? அவர்களுடைய அன்பு உண்மையானதா? யோசிச்சு பாருங்கள். நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தோம்னா நம்மளை அவங்க விரும்புவாங்களா? பெரும்பாலான குடும்பங்களில் நீ நல்லா படிக்கணும், பெரிய பையனாகணும், நல்லவனாக இருக்கணும், அப்போ தான் அன்பு செலுத்துவோம். அப்படி தான் நம்ம மிரட்டப்படுறோம், சொல்லித்தந்து வளர்த்தப்படுறோம், கட்டுப்படுத்தப்படுறோம், பிளாக்மெயில் செய்யப்படுறோம். குடும்பங்கள்லேயே இது தொடங்கிடுது. குடும்பங்களை பொறுத்தவரை குழந்தைகள்ங்கிறது அந்த குடும்பத்தின் உடைமை, அந்த குடும்பத்தோட பேரை காப்பாற்ற வந்திருக்காங்க. இப்போ பெரியவங்களுக்கு நாம் ஒரு தங்கப்பதக்கம் போல், ஒரு மெடல் போல், பார்த்தியா நான் ஒரு குழந்தை பெற்றுட்டேன், நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண், நான் மலடி அல்ல, நான் ஆண்மை உள்ளவன், நான் பார்த்தியா என் குழந்தைய டாக்டர் ஆக்கிட்டேன், பார்த்தியா என் குழந்த அமெரிக்காவில் படிக்கிறான். அதுக்கு தான் நம்முடைய பெருமையை பறைசாற்றுக்கு தானே குழந்தைய பெற்று வளர்த்துறோம். அப்போ அந்த அன்பு எப்படி உண்மையானதாக இருக்கும்? இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஓரளவுக்கு நுட்பமாக. ஆனால் நாமளும் என்ன பண்ணுறோன்னா நாடகம் ஆடுறோம். இது தெரிஞ்சாலும் எவ்வளோ பேர் வெயிட்டை விட்டு வெளில போகிறோம், நம்மளுக்கான சுயமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்கிறோம். நாமளும் அவங்க கூட சேர்ந்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இப்படி தான் பொய்யா நிறைந்து இருக்குது. அது இந்திய சூழலில், தமிழ் சூழலில் இது மிகவும் அதிகம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை முறை அப்படி, நம்முடைய மரபு, நம்முடைய புரிதல்கள் அப்படி. இது குறை சொல்லலாம், அல்லது இதுதான் யதார்த்தம்னு எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கிறோங்கிறது நம்முடைய தேர்வு. இப்போ நான் பல விதங்களில் என்னுடைய புரிதலின்படி பார்த்தீங்கன்னா, ஒரு எளிய மனிதர்களிடமிருந்து வரும் அன்பு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அது ஒரு உண்மையாக இருக்கும். அதில் ஒரு ஆழமும் ஒரு தனித்துவமும் இருக்கும். ஏன்னா அவங்களால இன்னொரு மனிதரை எடை போட முடியாது, கணக்கு பார்க்க முடியாது இல்லையா? அவங்க தெரியும் நாம் எளிய மனிதர்கள், அவர் எவ்வளோ பெரிய ஆள், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அப்போது அந்த அன்பில் ஒரு குழந்தை ஒரு பெரியவருக்கு ஒரு மிட்டாய் கொடுக்குதுன்னா எப்படி இருக்கும்? அந்த குழந்தை எவ்வளோ பிரியமாக அந்த மிட்டாயை கொடுக்கும். குழந்தைங்க ஒரு பெரியவர்கிட்டருந்து மிட்டாய் வாங்க தான் எதிர்பார்க்கும். அப்போ அது கொடுக்குது அப்படிங்கும்போது அந்த குழந்தை அந்த பெரியவரை ஏதோ ஒரு வேறு கோணத்தில் பார்க்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? பல சமயம் பார்த்திங்கன்னா எளியவர்களின் அன்பு அப்படிப்பட்டது தான். ஆனால் அதற்கு பின்னாடி ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கும். அதாவது மிட்டாய் கொடுத்தா ஏதாவது காசு கிடைக்கும், ஏதாவது இருக்கலாம். குழந்தை அதோட மனசுக்கு தெரிஞ்ச அளவில் ஏதாவது எதிர்பார்த்துருக்கலாம். எளிய மனிதர்கள் அவங்களுக்கு தெரிந்த விதத்தில் எதிர்பார்த்துருக்கலாம். இப்போ ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு பூச்செண்டு கொடுக்குறாங்க, மலர் வளையம் போடுறாங்க, இல்லை ஒரு ஆட்டோகிராஃப் நடிகர்கிட்ட வாங்குறாங்கன்னா எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த ஆட்டோகிராஃபை போய்ட்டு பார்த்தியா அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு, அரசியல்வாதியோட கவனத்தை பெற்று அவர் மூலமாக ஏதாவது கான்ட்ராக்ட் பெறுவதற்கு இப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனால் நான் கவனித்த வரையில் பெரும்பாலான எளிய மனிதர்கள் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம வாழ்க்கை எளிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அதில் அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு கிடைச்சா நம்ம பலரும் மகிழ்வோம். ஏன்னா அதற்கான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைப்பது கிடையாது. நம்ம வேலை செய்வது நம்மளோட அடிப்படை தேவைகளுக்காக இருக்கும் இல்லையா? நம்மளுக்கு பலருக்கும் பார்த்திங்கன்னா பெரிய பொழுதுபோக்குகள் இருக்காது, திறமைகள் இருக்காது, எப்படியோ சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருப்போம்.
அப்போ அந்த நேரத்தில் நல்ல நண்பர்கள், நல்ல புரிதல் மிக்கவர்கள் கிடைச்சதுன்னா நம்ம மிகவும் மகிழ்வோம். இப்போ அந்த கோணத்தில் நான் என்னுடைய காணொளிகளில் எளிய மனிதர்களை முன்வைத்து பேசுறது, எளிய மனிதர்களை அதிகமாக முன்னிலைப்படுத்துவது, அதை போன்ற அன்பை நான் ஒரு சமயம் நன்றாக உணர்ந்தேன். ஒரு பெங்களூரில் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தபோது, அப்போது என்னுடைய பொழுதுபோக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி இருந்தது. கேமரா எடுத்துகிட்டு எங்கேயாவது போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பேன். தஞ்சாவூர் பெரிய கோவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில். ஒரு நாள் தஞ்சாவூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணிட்டேன். புக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன் பொள்ளாச்சிக்கு. யாரும் ஃபோன் எடுக்கவே இல்லை. சரி போயாச்சு, ட்ரெயினெல்லாம் ஏறியாச்சு. ட்ரெயினில் போய் ஏறி ட்ரெயின் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு, அடுத்த நாள் வந்து தமிழ்நாட்டில் பந்துன்னு. நான் அதை கவனிக்கவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. காலையில் அதாவது நான் கும்பகோணம், ஆமாம் கும்பகோணம் போகிற வரைக்கும் பிளான்னு. கும்பகோணம் போயிட்டு தஞ்சாவூர் வரதான் நினச்சிருந்தேன். அப்போது என்னாச்சுன்னா, காலையில் 6 மணி வாக்கில் தஞ்சாவூர் போச்சு ட்ரெயின். அப்போ சொல்லிட்டாங்க, இங்கேயே எல்லாம் இறங்கிக்கங்க, கும்பகோணம் போனால் ட்ரெயின் போகும், ஆனால் அங்கே போனோம்னா என்ன நடக்கும்னு தெரியாது, ஏன்னா பந்து தொடங்கிரும் அப்படின்னாங்க. அப்போ அங்கே கோவிலில் இறங்கி கோவிலுக்கு போயிருந்தோம். அதே போல் பல பேர் பார்த்திங்கன்னா, ஏன்னா டூரிஸ்ட்டுக்கு யாரும் கோவிலுக்கு வரணும்னு வரல பந்துனால, பட் வெவ்வேறு இடங்களில் மாட்டிக்கிட்ட பல்வேறு மனிதர்களும் வந்து அந்த கோவிலுக்கு வந்திருந்தாங்க. அப்போ ஒரு அழகான குடும்பத்தை சந்தித்தேன். ஒரு அப்பா, அம்மா, ஒரு அண்ணன், தங்கையோட குழந்தை. அப்போ தான் அவங்களுக்கு திருமணம் ஆயிருந்தது. அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நான் எதேச்சியாக நான் அப்படியே சுற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தபோது, அந்த அண்ணன் வந்து அவர் ரொம்ப எளிய மனிதர். டெய்லராகவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். என்கிட்ட வந்து பேசி என் கூட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் பார்த்து நிறைய கேள்வி கேட்டு அந்த குடும்பமும் ஓரளவுக்கு பேசினாங்க. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ எளிய மனிதர்களோட நான் அது வரைக்கும் முன்னாடி பழகினது கிடையாது. புதிய மனிதர்களிடம் பழகினது கிடையாது. நான் எதுவுமே அறிவுபூர்வமாக யோசிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பேன். எனக்கு அவங்களோட எப்படி பழகிறதுனே தெரியல. ஆனால் அந்த மனிதர் என்று நல்லா பேசி என்னோடய அட்ரஸ் எல்லாம் வாங்கி, அப்புறம் அவர் துபாய் போகிறேன்னு சொல்லி எனக்கு கடிதமெல்லாம் போட்டிருந்தார். ஆனால் அப்போ அதை எனக்கு அந்த தொடர்பை மேற்கொள்ள தெரியலை எனக்கு. உண்மையில் நான் அவ்வளவு நெருக்கமாக யாரிடமும் பழக விரும்புவதில்லைன்னு தான் சொல்லணும். இப்போ இது பார்த்திங்கன்னா, இது ஒரு நல்ல உதாரணம். அந்தந்த மனிதரிடம் இருந்தது ஒரு உண்மையான அன்பு, எதிர்பார்ப்பற்ற. அவர் எதிர்பார்த்தது என்னிடமிருந்த அன்பை மட்டும்தான், வேறு எதையுமே எதிர்பார்க்கல. ஆனால் அதெல்லாம் அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் அப்போது இல்லை. இப்போ தான் அதெல்லாம் மெல்ல புரிய வருது. ஏன்னா அறிவுங்கிறது ஒரு பாசாங்கு தான். அறிவு என்பது உண்மையானது கிடையாது. உண்மையான அறிவுங்கிறது நம்மளுக்கு என்ன தேவையோ அதை அறிந்து கொள்வது. ஒரு பகவத்கீதையை எல்லா ஸ்லோகத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டாங்க, திருக்குறள் எல்லா குறளும் தெரியும்னா அவங்க அறிவாளி கிடையாது. அதனால் என்ன பயன்? அதுதான் முக்கியம். அந்த அறிவு வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படும் போது நம்முடைய வாழ்க்கையை மாறத் தொடங்கும். இப்போ அதுதான் நான் இவ்வளோ காலமாக அறிவை சேகரிச்சுக்கிட்டே இருந்தேன், அறிவை நோக்கி போய்கிட்டே இருந்தேன். அப்புறம் அதை மேற்கொண்டு செல்ல முடியாதுங்கும்போது தான் எனக்கு என்னுடைய பிரச்சனைகள் தெரிய வந்து என்னை நான் குணப்படுத்திக்கொள்ள தொடங்கியிருக்கேன். இப்போது நான் மாறி வருகிறேன். இப்போது என்னால் புரிஞ்சிக்க முடியுது எது அன்பு இல்லை அப்படின்னு. அதே சமயம் இது வந்து அறுதியாக இதுதான் அன்பு, இது அன்பு கிடையாதுலாம் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா மனிதர்கள் ரொம்ப சிக்கலானவர்கள். முன்னாடியே சொன்னது போல் அன்புங்கிறது இந்த எனர்ஜி வெளிப்பாடு. இப்போ நம்ம உடம்புல பிரச்சனையாக இருக்குதுன்னு வைங்க, நம்ம நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கோன்னா நான் மகிழ்ச்சியாக பேசிகிட்டு இருப்போம். உடம்புல பயங்கரமான வலி கடுகடுன்னு இருக்கும் அப்படின்னா அப்போ எரிச்சலோடு இருப்போம். அப்போ நம்ம அன்பை முழுமையாக காட்டிக்கொள்ள மாட்டோம். அப்போ உண்மையில் நாம் யார்? மற்றவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க? கோபப்பட்டு கத்துவது நாமளா, உண்மையாக பிரியத்துடன் இருப்பது நாமளா? இதை நாமளும் செஞ்சுருப்போம். இப்போ நானும் செஞ்சுருக்கேன் அதை. இப்போ எனக்குள்ளே அந்த கேள்வி இருந்தது, இதுதான் நானா, இதுதான் அதுவா அப்படின்னெல்லாம். இப்போது நான் முன்னாடியே சொன்னது போல் என்னிடம் எதிர்பார்ப்பற்ற அன்பு இருந்தாலும் அதை எப்படி வெளிப்படுத்துவதுன்னு தெரியலை. ஏன்னா அதை நம்ம வெளிப்படுத்தும் போது மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளும் இடத்தில் வெளிப்படுத்தினா தான் நம்மளை மதிப்பாங்க. இல்லை
வேறு விதமாக வெளிப்படுத்தினா நம்மளை கேலி செய்வாங்க, கிண்டல் செய்வாங்க, அது ரொம்ப காயப்படுத்தும். அப்போ நாம் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டியதாக இருக்குது. இதுதான் அன்பை பொறுத்தவரை இருக்கிற ஒரு பெரிய சிக்கல், நடைமுறை உலகில் இருக்கும் ஒரு சிக்கல். ஆனால் அதுதான் மனிதர்களுக்கு விளப்படும் சவாலும் கூட. ஒரு புலியாக இருந்துட்டு போயிடும், ஒரு மானாக இருந்துட்டு போயிடும். ஆனால் ஒரு மனிதன் அந்த சூழலுக்கு ஏற்றாற்போல் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள திறமையை வளர்த்து கொள்ளணும். அதைத்தான் நம்ம ஆளுமை திறன்னு சொல்கிறோம். அதே சமயம் ஆளுமை திறன்கிறது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா போலித்தனமாக வேஷம் போடுறதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். இடத்துக்கு ஏற்ற மாதிரி, மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போடுறது. அப்படி இல்லாமல் அந்த ஆளுமை திறன் என்பதை நம்முடைய எனர்ஜியை கவனித்து, நம்ம இப்போ உடம்புல வலி இருக்குது, இப்போ கோபமாக இருக்கோம், இப்போ நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோம், இப்போது நிம்மதியாக இருக்கோம், இப்படியெல்லாம் புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நம்ம வெளிப்படுத்தி கொள்ளுதான் நம்ம ஆளுமை திறன்னு நான் சொல்லுவேன். இப்போ இதையெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும்னா அதை குறித்த அனுபவம் நம்மளுக்கு இருக்கணும், புரிதல் நம்மளுக்கு இருக்கணும், அந்த ஒரு சூழல் நம்மளுக்கு உதவணும். ஆனால் நம்ம பலருக்கும் அத்தகைய வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா ஒருவரிடம் வெளிப்படும் அன்பு, அந்த எனர்ஜி மாறிக்கிட்டே இருந்தது, ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்தது, தெளிவில்லாமல் இருந்தது அப்படின்னா அவர் மீது ஒரு பயமும் குழப்பமும் வரும். ஏன்னா இது இயல்பு. நம்ம மனிதர்கள் எல்லோருமே சக மனிதரை குறித்து ஒரு பயத்தோடு இருக்கும். அவன் உள்ளுக்குள்ளே என்ன வச்சுருக்கானோ, ஏதாவது திட்டுவானோ, அடிப்பானோன்னு ஒரு பயத்தோட, பாதுகாப்பின்மையோடவே இருக்கும். அதுவும் மாநகரங்களில், வெளிநாடுகளில், வேறு மனிதர்கள், வேறு பண்பாட்டு சூழலில் வாழ்பவர்களுக்கு இது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே சமயம் அந்த குழந்தை பருவத்தில் நாம் அன்பை எப்படி உணர்ந்தோம், மற்றவர்கள் எப்படி நம்மளை கவனிச்சுக்கிட்டாங்க, இது எல்லாமும் அதை முடிவு செய்யும். குழந்தை பருவத்தில் நாம் வாழ்ந்த சூழல், வளர்ந்த சூழல் பாதுகாப்பாக இருந்தது, அன்பான மனிதர்கள், நம் மீது அக்கறை கொண்டவர்கள் நம்முடன் இருந்தாங்க அப்படின்னா நாம் மன உறுதியுடன், தெளிவுடன் இருப்போம். மற்ற மனிதர்களை நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். ஒருவர் உண்மையிலேயே அன்புடன் நம்மை அணுகுகிறாரா, வேறு நோக்கத்துடன் அணுகுகிறாராலாம் தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் இதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காத போது நாமளும் வேஷம் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா மற்ற மனிதர்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இப்போது இது ரொம்ப முக்கியமான ஒரு சில வரிகள் ஒரு உளவியல் சிகிச்சை நிபுணரிடமிருந்து எடுத்தது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, யாராவது பொய் சொன்னாங்க அப்படின்னா அது நம்மளுக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்கும். அப்போ பொய் இருக்கும்போது ஒன்று நம்ம அந்த இடத்த விட்டு ஓட முயற்சிப்போம், இல்லைன்னா அந்த நிகழ்வை எதிர்கொள்ள தயாராகும். அது ஒரு பயத்தை உருவாக்கும். பொய் எப்போவுமே ஒரு பயத்தை உருவாக்கும். பயம் உருவாகும் போது கவனித்து பாருங்கள், நம்முடைய உடல் இறுகும். ஏன்னா அப்போது அட்ரிலினின் ஹார்மோன் நிறைய சுரக்கும். அட்ரிலினின் சுரந்த உடனே உடல் இறுக்கமடையும். அப்போ தான் நம்ம சண்டை போட முடியும், இல்லைன்னா வேகமாக ஓட முடியும். உடல் தளர்ச்சியாக இருந்ததுன்னா நம்மளால் ரெண்டையுமே செய்ய முடியாது. அப்போது பொய் நம்மளை சுற்றி இருந்தாலே நமக்குள்ள ஒரு பயம் உருவாகும். அப்போது நம்மளுக்குள்ளே இருக்கிறவங்க, நெருக்கமானவங்க, நாம் நம்பிக்கையானவர்களாக இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். அப்போ அன்புங்கிற பேரில் நம்ம யாராவது அணுகுனாங்கன்னா நம்ம இன்னும் அதீத கவனத்தோடு இருப்போம். ஏன்னா அன்புங்க வரும்போது நம்மளுக்குள்ள ஒரு நம்ம பாதுகாப்பு கோட்டையெல்லாம் நம்ம தளர்த்துவோம் இல்லையா? நம்மளோட அன்பு கொண்டு ஒருவர் வருகிறாருன்னா நம்மளும் கொஞ்சம் அவரை எதிர்கொள்வதற்கு தயாராகும், இயல்பாக இருப்போம். அப்போ அவர் பொய் சொன்னார்னா அது நம்மளுக்கு ஆழ்மனம் அது பொய்ன்னு உணர்ந்துருச்சுன்னா அப்புறம் அவரை நம்ம அருகில் வரவிடாது, நம்ம பாதுகாப்பு அரண்களை தயார் செஞ்சுக்கிடுவோம். நம்ம எல்லாரையும் சுற்றி இருக்கிறவங்கள விலக்கி வைக்க தொடங்கிடுவோம். நம்ம சின்ன குழந்தையிலிருந்தே அதுபோல் நம்ம ஒரு பாதுகாப்பற்ற சூழல், நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் நம்ம வளர்ந்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த பயம் நமக்குள்ளே ஆழமாக ஊடுருவி இருக்கும். அது நம்முடைய உடலில் ஆழ பதிந்திருக்கும். உடல் பெரும்பாலும் இறுக்கமாக இருக்கும். இப்போது அது அந்த உடலின் இயல்பான ஒரு நிலையே மாறிடும். இப்போது எனக்கு இருக்கிற பிரச்சனையும் அதுதான். ஏன்னா என்னுடைய கருவாகும் போதே நான் தேவையற்ற குழந்தைங்கிற எண்ணம் என் அம்மாவுக்கு உருவானதுனால அன்பு இல்லைங்கிறத அப்போவே நான் என்னுடைய ஆழ்மனம் கிரகித்து கொண்டு விட்டது. அப்புறம் பிறந்த பிறகு மற்றவங்களை என்ன எப்படி கவனிச்சுக்கிறாங்க, எப்படி பார்த்துக்கிறாங்க, இதன் மூலமாக என்னுடைய ஆழ்மனம் அதை பரிசோதித்து கொண்டே இருந்திருக்கு. இவங்க உண்மையிலேயே அன்பு செலுத்துகிறாங்களா இல்லையா, இவங்க பொய் சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்னு.
இப்போ இது எல்லாம் எனக்குள்ள பல்வேறு விதமான குழப்பங்களை உருவாக்கி, அன்பு செலுத்தினாலும் என்னால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அதே சமயம் இன்னொரு பக்கம் அன்புக்கான ஏக்கமும் அதீத அளவில் கூடிக்கிட்டே போயிட்டு இருந்தது. இப்போ இந்த இரண்டும் 2 துருவங்களாக போயிடுச்சு. ஒரு பக்கம் என்னிடம் இருக்கும் அன்பை வெளிப்படுத்த முடியலை, எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் உண்மையான எதிர்பார்ப்பற்ற அன்புக்கான ஏக்கம். இது 2 துருவங்களாக என்னை பிரித்து வச்சுருந்தது. இப்போ அதை தான் அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, அகங்காரம் இதுக்கு தான் பயன்படுது. வேறு முரண்களை நம்ம அகங்காரத்தை கொண்டு கையாள முடியும். இந்த இடத்துல அன்பு செலுத்தலாம், இந்த இடத்துல இறுக்கமாக இருக்கலாம், அப்படிலாம் நாம் திட்டம் போட்டு வாழ்ந்து கொண்டு இருப்போம். இப்போது இந்த குணமடைதல் மூலமாக இப்போ என்னுடைய உடலில் இருக்கும் அந்த இறுக்கங்களெல்லாம் நீக்க என்னுடைய அகங்காரம் அந்த இதயத்தை சுற்றி இருக்கும் இறுக்கங்கள் எல்லாம் குறைய குறைய நான் மிக இயல்பாக உணர்கிறேன். இப்போ எந்தவித திட்டமிடுதலும் இல்லாமல், தயாரிப்பும் இல்லாமல் என்னால் எளிதில் பேச முடியுது, என்னை வெளிப்படுத்தி கொள்ள முடியுது, எழுத முடியுது. இப்போ இதுதான் நான் சொல்கிறேன். இப்போ அன்பு எந்த தடையுமே இல்லாமல் வெளிப்படுது. ஒரு செடி ஆரோக்கியமாக இருந்தால் அது தானாக சரியான பருவம் வந்தோடனே மலர தொடங்கும் இல்லையா? அதை போல் அதே அது வறண்ட சூழலில் வளர்ந்துருச்சுன்னா அது மலராது சரியாக. ஏன்னா மலர்ச்சி என்பது, ஒரு மலர் என்பது ஒரு செடியின் அதனிடம் இருக்கும் அன்பின் வெளிப்பாடுன்னு சொல்லலாம். அது தன்னிடம் இருக்கும் அதீதமான எனர்ஜியை தான் அது மலராக வெளிப்படுத்தும். அதுக்கு வாழவே வழி இல்லைங்கும்போது அது பெரும்பாலும் மலராது. ஆனாலும் எல்லா செடிகளும் அப்படி இருக்காது, கவனித்து பாருங்கள். சில செடிகளை நம்ம பிடுங்கி போட்டால் கூட அது பல நாட்களுக்கு மலர்ந்து கொண்டே இருக்கும். உண்மையில் நாம் நம்மளை கவனிக்கணும். நாம் எப்படிப்பட்ட மனிதர்கள்ன்ட்டு நாம் யாரிடமாவது உண்மையிலேயே அன்பு செலுத்தியிருக்கோமா? எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் யோசிச்சு பாருங்கள். அது உங்கள் குழந்தையாக இருக்கலாம், உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம், உங்கள் கணவனாக, மனைவியாக, நண்பராக, ஆசிரியராக. யோசிச்சு பாருங்கள், யாராவது உங்களிடம் எதிர்பார்ப்பற்ற அன்பை செலுத்தி இருக்கார்களா? எங்கேயாவது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தேடி பாருங்க. உங்கள் வாழ்க்கையை கவனியுங்க. அப்படி நீங்கள் அன்பை பகிர்ந்து கொண்டீங்கன்னா அதை வளர்த்தெடுக்க முடியுமான்னு பாருங்கள். அப்படிப்பட்ட அன்பு உங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னா அதை புரிந்து கொண்டு அதை உங்களுக்குள்ள நீங்களே உருவாக்கி கொள்ள முடியுமான்னு பாருங்கள். இப்போ இதை கவனித்தாலே நம்மளுக்கு பல மாற்றங்கள் உருவாகும். ஏன்னா நம்மளுடைய அகங்காரம், நம்முடைய தவறான புரிதல்கள், எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் தான் ஒரு தடையாக இருந்து நாம் மற்ற மனிதர்களை வாழ்க்கையை அணுகுவதற்கு இடையூறாக இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க தொடங்கினோம்னா அந்த மாற்றம் நமக்குள்ளே இருந்தே நிகழத் தொடங்கும். இது ரொம்ப எளிமையான விஷயம், ரொம்ப சிக்கலானதே கிடையாது. இது நம்ம சிக்கலானது நினைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பெரும்பாலும் நம்ம மாற்றத்தை அறிவை கொண்டு, ஒரு திட்டம், ஒரு ஒழுக்கம் இவற்றை கொண்டு தான் மாற்ற முயற்சிக்கிறோம். தினமும் காலையில் எக்ஸசைஸ் பண்ணணும், தினமும் இப்படி சாப்பிடணும், இப்படி தூங்கணும், அப்படியெல்லாம் யோசிக்காமல், மனதை கொண்டு அது செயல்படுத்தாமல் உங்கள் உடலை கவனியுங்க. உங்கள் உடல் இயல்பாக இருக்க விடுங்க. இறுக்கமாக இருக்கா, தளர்ச்சியாக இருக்கா, அதை கவனிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் அந்த வித்தியாசத்தை உணர முடியும். சில சமயம் நீங்கள் இயல்பாகவே அன்பாக இருப்பீங்க, சில சமயம் இயல்பாகவே ஒரு எரிச்சலும் கோபமும் வரும். மனிதர்கள் நாம் யாருமே மகான்கள் கிடையாது. ஆனால் இதை கவனிக்கும்போது அந்த புரிதல் ரொம்ப ஆழமாக இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் கை இரண்டையும் 2 கைகளையும் விரித்து கோத்திங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வலது கை கட்டை விரல் மேலே இருக்கா, இடது கை கட்டை விரல் மேலே இருக்கா? ஒரு நிமிஷம் நீங்கள் பாஸ் போட்டு நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். சும்மா கை 2ஐயும் விரல்களை கோளுங்க இல்லையா? இப்போ மாற்றி கொத்து பாருங்கள். இப்போ இடது கை விரல் மேலே இருக்குன்னா மாற்றி வலது கட்டை விரல் மேலே இருக்கிற மாதிரி மாற்றி பாருங்கள். எப்படி உணர்றீங்க? ஒன்று உங்களுக்கு இயல்பாக இருக்கும், ஒன்று ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும் இல்லையா? இப்போ அந்த இயல்பாக இருப்பது தான் நாம், அதுதான் அன்பு. அப்போ நம்முடைய உடல் இயல்பாக இருந்துச்சுனாலே நாம் இயல்பாக இருப்போம். நம்ம உடலில் நோய்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருந்ததுன்னா நம்மிடம் எரிச்சல், கோபம், கசப்பு, காழ்ப்பெல்லாம் இருக்குன்னு பொருள். அது எப்படியாவது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும்.
அப்போ நம்மளை நாம் குணப்படுத்திக்க தொடங்கும்போது நம்முடைய உடலில் இருக்கும் இறுக்கங்கள், நோய்கள் எல்லாமே நீங்கத் தொடங்கும். அன்பு எல்லாவற்றையுமே மாற்றிவிடும். இயேசு லாசரஸை உயிர்த்தெழ வைத்தார்னா அது ஒரு உருவகம். ராமர் கல்லா இருந்த அகலிகையை பெண்ணாக மாற்றினார்னா அது ஒரு உவமை. லாசரஸ் உயிரற்ற சடம் போல கிடந்தான். இயேசுவின் சொல், அவருடைய தொடுகை, அவருடைய குரல், அவருடைய பார்வை ஏதோ ஒன்று அவனுக்குள்ள இருக்கும் அந்த அன்பை தூண்டி தட்டி எழுப்பியிருக்கு. அதே மாதிரி தன்னுடைய கணவனின் சாபத்தால் நொடிஞ்சு போயிருந்த அகலிகை அவ்வளவு ஒரு அன்பான ராமன் நம்மளுக்கு தெரியும். சீதையை தவிர வேறு எந்த பெண்ணையும் ஏறெடுத்தும் பார்த்ததில்லை. ஏறெடுத்தும் பார்த்ததுன்னா பார்க்காம இருப்பது கிடையாது, பார்த்துருப்பான் கண்டிப்பாக. ஆனால் அந்த பார்வையில் ஒரு கனிவு இருந்திருக்கும், ஒரு அன்பு இருந்திருக்கும். கண்டிப்பாக காமம் இருந்திருக்காது. இப்போ அதனால தான் அந்த பெண்ணால் அதை உணர முடிஞ்சிச்சு. அது அந்த பார்வை, ஒரு குழந்தை யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை தான் பார்க்கப்படுவதை விரும்பும். ஒரு குழந்தை யாரும் காமக்கண்ணத்தோடு பார்க்க மாட்டோம் இல்லையா? இப்போ நமக்குள்ளே இருக்கும் குழந்தை தான் அந்த அன்புக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இதற்கு முன்னாடி அகலிகையை தொட்டவன் காம கண்ணோட்டத்தை தொட்டதுனால தான் அகலிகையின் கணவன் அவருக்கு சாபம் விட்டுருக்கான். அது காயப்படுத்தியிருக்கு, அவள் கல்லாக மாறிட்டா. இப்போது அன்பு தானே தேவை. அன்பு தான் வேறு விதத்தில் காமமாக வடிவெடுக்குது. இப்போ உண்மையான அன்பு கொண்ட ஒருவன் அந்த அன்பான பார்வையில் தொடும்போதோ பேசும்போதோ நமக்குள்ளே இருக்கும் அந்த அகக்குழந்தை உயிர் தெளித்து கொள்ளும். அதை நாம் நன்றாக உணரலாம். நீங்கள் சிலர் சொல்லியிருக்கீங்க, இந்த காணொளிகளை பார்க்கும்போது, என்னுடைய குரலை கேட்கும்போது ஒரு அன்பை உணர்றீங்க அப்படின்னு. அதுதான் என்னிடம் இருக்கும் அந்த அகக்குழந்தை தான் இந்த வார்த்தைகளை பேசுது. இந்த வார்த்தைகள் ஒரு பெரிய மனிதனின் குரலில் ஒரு பக்குவமான துணியில் இருக்கலாம். ஆனால் அதன் பின்னால் இருப்பது அந்த குழந்தையின் அன்பு தான். குழந்தைகளை கவனிச்சிங்கன்னா அன்புக்காக அவங்க தங்களை இழக்க தயாராக இருப்பாங்க. ஒரு சின்ன பொம்மையை காட்டி குழந்தைய தூக்கிட்டு போயிட முடியும். ஒரு மிட்டாய்க்காக குழந்தைய கடத்திட்டு போயிட முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தை அன்பற்ற சூழலில் வாழ்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். உண்மையிலேயே அந்த குழந்தை மீது அக்கறை கொண்ட, பிரியம் கொண்ட மனிதர்கள் இருந்தாங்கன்னா எந்த குழந்தை போய் ஒரு முட்டாள்தனமாக ஒரு பொம்மைக்காக ஏமாந்து போகும்? யோசிச்சு பாருங்க. அந்த பொம்மை முக்கியங்கள, அந்த பொம்மை தரப்படும் விதம், அந்த குழந்தை நடத்தப்படும் விதம், அது கவனித்து கொள்ளப்படும் விதம், இதெல்லாம் தான் அதை ஈர்த்திருக்கு. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இதை எப்படி கயவர்கள் பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியுது இல்லையா? அதனால தான் நம்மளுக்கு பயமாக இருக்குது. அன்புனாலே, இன்னொருவர் அன்பு என்னிடம் இருப்பது அன்பு தான்னு சொன்னால் நம்ம அது விரும்புகிறோம். அதே சமயம் நமக்குள்ள ஒரு ஜாக்கிரதை உணர்வும் வந்துடும். ஏன்னா மனிதர்கள் எல்லோருமே உண்மையானவர்கள் கிடையாது. இப்போ அன்பு இருக்காருன்னு சொல்கிறாரு, நாளைக்கு இப்படியே இருப்பாரா, நாளைக்கு இப்படியே இருப்பாரா நம்மளுக்கு தெரியாது. அதிலும் ஆண்கள் பெண்கள் இருவரும் ஒருவர் தொடர்பு கொள்ளும்போது பெண்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு ஆண் எதிர்பாராமல் ஒரு தொடுகை, ஒரு பேச்சு பெண்ணை ரொம்ப ஆழமாக காயப்படுத்தி விடக்கூடும். இதெல்லாம் நாம் புரிஞ்சிக்கணும். இதை புரிஞ்சிக்கும் போது நம்ம தயார் செய்து கொள்வோம். பல சமயம் நம்ம காயப்பட்டு தான் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. காயப்பட்டுருவோம்னு பயந்துக்கிட்டே இருந்தோம்னா வாழவே முடியாது. இப்போ நான் இந்த காணொளிகள்லாம் உருவாக்குவதற்கு முன்னாடி நிறைய பயம் இருந்தது எனக்குள்ள. எப்படி பேசுவது, என்ன பேசுவது, எதுவுமே தெரியலை. 2 வருடங்களாக எழுதிக்கிட்டு இருக்கேன், பெரிய கவனம் கிடைக்கல. ஆனால் காணொளிகளை வெளியிட தொடங்கின உடனே நல்ல கவனம் கிடைச்சிது. பல பேருடைய எதிர்வினைகள் கிடைச்சிது. எவ்வளவு அன்பு எனக்கு கிடைச்சிது. அப்புறம் என்னிடமும் தவறுகள் இருந்தன, பிழைகள் இருந்தன. ஏன்னா நானும் மனிதன் தான். நான் அப்படியே சரி செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போது இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது நதி போல் அப்படியே இயங்கிக் கொண்டே இருக்கும். அது நதி இயங்க சிக்கல்கள், பிரச்சனைகள் உருவாகி கொண்டே தான் இருக்கும். ஒரு தார் ரோட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ரோடு போட்டால் அடுத்த 4-5 வருஷத்துக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லலாம். ஆனால் அது நதி அப்படி கிடையாது. அது ஒரு நிகழ்வு, நிகழ்ந்து கொண்டே இருப்பது. வாழ்க்கை ஒரு நிகழ்வு, நகர்ந்து கொண்டே இருப்பது. அப்போது காயங்கள் உருவாகும். அந்த காயங்களை வேறொரு அன்பு குணப்படுத்தும்.
இன்னொரு காயம் உருவாகும், இன்னும் அன்பு நம்மளுக்கு தேவைப்படும். இப்படி தான் நாம் மாறி மாறி வளர்ந்துக்கிட்டே இருப்போம். இப்போது நாமளும் பலரை காயப்படுத்தியிருப்போம், பலரும் நம்மளை காயப்படுத்தியிருப்பாங்க. அதற்காக நம்ம அப்படியே இருந்துடக்கூடாது. அதை கவனிக்கணும், சரி செய்து கொள்ளணும், மற்றவர்கள் சரி செய்ய உதவணும். வாழ்க்கையில் அதை தவிர வேறு பெரிய விஷயம் எதுவும் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். நாம் எல்லோருமே வாழப்போவது 60 வருஷம் 80 வருஷம், அவ்வளவுதான் இல்லையா? அதில் எத்தனை பேரை நம்மளால் காயப்படுத்த முடியும், எத்தனை பேரிடம் நம்மளால் அன்பு செலுத்த முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் நுட்பமாக கவனித்தோம் அப்படின்னா, நாம் யார், நம்மளுக்கு என்ன வேணும், நம்ம எப்படி வாழ்கிறோம், ஏன் இப்படி வாழ்கிறோம் அப்படிலாம் யோசித்தா நிறைய புரிதல்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதற்கெல்லாமே ஒரு ஆதாரமான ஒரு சக்தி வந்து பார்த்திங்கன்னா அன்பாகத்தான் இருக்கும். உண்மையான அன்பு தேடும் ஏக்கமும், உண்மையான அன்பை பகிர்ந்து கொள்ளும் ஒரு விளைவும் தான் நம்முடைய வாழ்வின் அடிநாதமாக இருக்கும். அதை நாம் கண்டுபிடிக்க முடிஞ்சு அதற்கேற்றாற்போல் நம்மை மாற்றிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டால் நம்முடைய வாழ்க்கை மெல்ல மெல்ல சரியாயிடும். உடனே சரியாயிடாது. பெரிய சிக்கலான விஷயம் இது, அவ்வளோ எளிதானது கிடையாது. ஆனால் இதற்கான முயற்சியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் ஆறுதலையும் ஒரு தெளிவையும் தரும். ஏன்னா இதில் நாம் யாராகவும் மாற வேண்டாம். நாம் யாராக இருக்கோமோ அதுவாக இருந்தால் போதும். நம்ம எல்லோரிடமும் எல்லையற்ற எதிர்பார்ப்பற்ற அன்பு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மிடம் இருக்கும் அன்பை நமக்கு பிரியமானவர்கள், சரியான நபரிடம் சரியான விதத்தில் அதை வெளிப்படுத்தினாலே போதும். நம்ம பசிக்கு எவ்வளவு உணவு தேவையோ அவ்வளோதான் நம்மளால் சாப்பிட முடியும் இல்லையா? வாழ்க்கை என்பதும் அதை போன்றது தான். மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.